அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஹதீஸ், அஃஸலு ஸதகதி அன் யதஅல்லமல் மர்உல் முஸ்லிமு இல்மன் ثم يعلم அஹாஹுல் முஸ்லிம். சிறந்த சதகா, நன்மையான விஷயம், நன்மையான செயல் எது என்று சொன்னால், ஒரு முஸ்லிமானவர் இல்மை, தீனுடைய கல்வியை கற்று பிறகு அதை தம்முடைய முஸ்லிமான சகோதரருக்கு கற்றுக் கொடுப்பதாகும். இந்த செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃஸலு சதகா, மிக சிறந்த சதகா என்பதாகவும் நன்மைக்குரிய செயலாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் இருப்பவர்கள், நம்முடைய இரத்த பந்தங்கள் தீனுடைய கல்வியை, அடிப்படையான விஷயங்களை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், தீனுடைய கல்வியை, அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்வது கடமையாக இருக்கின்றது, ஃபரலாக இருக்கின்றது. நாம் அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொண்டால்தான் அமல் செய்ய முடியும். நாம் மட்டும் அமல் செய்வதல்ல, அமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த பொறுப்பிலே முதலில் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதற்கு பிறகு இரத்த பந்தங்கள், அதற்கு பிறகு உறவு முறை, சொந்த பந்தங்கள், அதற்கு பிறகு நம்முடைய மஹல்லாவில் இருப்பவர்கள், அதற்கு பிறகு முழு உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் நாம் பொறுப்புதாரியாக இருக்கின்றோம். இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்தி நாமும் முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீனுடைய அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இந்த காலத்திலே, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் சுலபமான ஒரு சூழ்நிலை. லேசான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். அனைத்து விதமான வசதிகள் இருக்கின்றது. நாமும் அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையான விஷயங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அஃஸலு சதகா, சிறந்த சதகா, சிறந்த நன்மை என்று சொல்லியிருக்கின்றான். அதனுடைய சொந்தக்காரர்களாக, அந்த நன்மை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவாராக. ஆமீன். அஸ்ஸலாம்.